Hello everyone, this is Gerard Lakshmi Asimuddin. Now I am going to take class about introduction of accounts. First நமக்கு accounts அப்படின்னா என்னன்னு தெரியணும். Accountsனா என்ன? வரவு செலவு கணக்கு பார்க்கறது. இதுதான் simply meaning of accounts. இப்போ ஒரு டீ கடை எடுத்துக்கிட்டோன்னா அதில் எவ்வளோ டெய்லி டீ காஃபி ஒரு some other items எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது அண்ட் எவ்வளோ அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, அந்த டீ மில்க்கு அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் போக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவு வரவு போக மீறி நம்மக்கிட்ட இருக்கிற லாபம் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நார்மலாக கனெக்ட் பண்ணுறது பேர் தான் அக்கௌண்ட்ஸ். இது ஒரு மினி லெவல் அப்படிங்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை ஆல். பட் அதே இது ஒரு கம்பெனின்னு போகும்போது it incurs lot of transactions. ஸோ அந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம எப்படி சம்மரைஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோன்றத அப்கமிங் லெசன்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஃபர்மோஸ்ட் தெரிய வேண்டியது ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த மணி பணம் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம், இப்போது நம்ம இந்த மணி எப்படி நமக்கு உள்ளே வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணது பேட்டர் சிஸ்டம், அதாவது பண்ட மாற்று முறை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக இன்னொரு பொருளை நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ அரிசி கொடுத்தாங்கன்னா அதுக்கு 1 கிலோ கோதுமை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது நார்மலான பேட்டர் சிஸ்டமாக இருந்தது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இதில் வரல. நெக்ஸ்ட்டு இது அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ மதிப்பு இருந்திருக்கு. இப்போது கோல்டு அப்படிங்கும்போது கோல்டுக்கும் அரிசிக்கும் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ இருக்குது. கோல்டுக்கும் மிச்ச கமோடிட்டிஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான ரேட் வேல்யூ இருக்கிறதுனால இதுக்கு மிடில் லைனாக ஒரு திங் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அதான் மணி இன்வால்வ் ஆச்சு. மணி இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கமோடிட்டிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த மணி சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் எங்கே உருவாச்சு அப்படின்னா, பேபிலோனில் 4000 BCயில் உருவாயிருக்கு. அங்கே ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு டெய்லி தினக்கூலியாக கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க கிளே டேப்லெட்ஸ், அதாவது களிமண் தகடுகள், களிமண் ஸ்லேட்டுகள்னு சொல்லக்கூடிய கிளே டேப்லெட்ஸில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் மணியும் ஆர்ஜின் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் யாருக்கு ரொம்ப வைட்டல் நீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்பெனிக்கு தான் அது ரொம்ப நீடாக இருக்கும். ஸோ கம்பெனியில் யாருக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் ஒன் ஹூ பைஸ் ஷேர்ஸ் இந்த கம்பெனி. ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறவங்க பேர் தான் ஷேர் ஹோல்டர்ஸ். வி கேன் ஸ்டே இட் அபவுட் இட் லேட்டர். நெக்ஸ்ட்டு த டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் இஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ இந்த வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த டைரக்டர் அப்படின்றவங்க இந்த கம்பெனியில் என்ன முடிவுனாலும் இவங்க தான் எடுப்பாங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தமான முடிவு, சேல்ஸ் சம்மந்தமான முடிவு, இல்லை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும், எதுனாலும் இந்த டேரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ் தான் நம்மளோட கம்பெனிக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தவங்களோ, கடன் கொடுக்குறவங்க, ஸோ அவங்களாம் கிரெடிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்ஸ் ஸோ லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் கவர்மெண்ட். ஃபார் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் நம்ம அக்கௌண்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அக்கௌண்ட்ஸ் அதோட ரிப்போர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டைரக்டர்ஸ் டிசிஷன் எடுக்க முடியும், அண்ட் தி கிரெடிட்டர்ஸ் நமக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்க்கு டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலையபிலிட்டி, அதாவது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். அது எந்த ஒரு ஃப்ராட் ரிப்போர்ட்ஸும் அதில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ராங்கான என்ட்ரிஸும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு என்ட்ரியுக்கும் ஒவ்வொரு பில் அண்ட் வவுச்சர்ஸ் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது ரிலையபிளான அக்கௌண்ட்ஸ்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ரிலேட்டபிலிட்டி. ரிலேட்டபிலிட்டி மீன்ஸ் நமக்கு எப்போல்லாம் அக்கௌண்ட்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கணும், நம்ம அதை கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்மளோட பாஸ்ட் ப்ராசஸ்க்கும் இந்த கம்பெனியோட பாஸ்ட் ப்ராசஸ்க்கும் ஃப்யூச்சர் ப்ராசஸ்க்கும் ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி.
அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிங்கும் போது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். அந்த கம்பெனியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு புரியணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு புரியணும், கிரெடிட்டர்ஸ்க்கு புரியணும், கவர்மெண்ட் எல்லாருக்குமே அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளாக ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் கம்பேரபிலிட்டி. கம்பேரபிலிட்டி த நேம் இட் செல்ஃப் டினோட்ஸ் இட்ஸ் கம்பேர்ஸ். நம்ம கம்பெனியோட பாஸ்ட் இல்லைனா ப்ரீவியஸ் இயர்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருந்திருக்கு, நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோம், என்ன அவுட்புட் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் இந்த இயரோட அக்கௌண்ட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் we are going to objectives of accounts. ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் டே டு டே நடக்கிற மணி ரிலவெண்ட்டாக இருக்கிற பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது தான் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் அது வந்துதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். we can see it about it later. and also maintenance of balance sheet. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்மக்கிட்ட என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத ரிவீல் பண்ணுறது தான் இந்த பேலன்ஸ் ஷீட். we can see it about in the upcoming chapters. next we are going to see about accounting terms. கம்ப்யூட்டரில் எப்படி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயும் சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத மெயின்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டிட்டி. என்டிட்டி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அதாவது என்ன ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸாக இருந்தாலும் அதை நம்ம வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம். ஒரு வணிக நிறுவனத்தை தான் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட், ஜுவல்லரி ஷாப், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் லிமிடெட் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ், இது எல்லாத்தையுமே ஒரு என்டிட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன். மணி ரிலவெண்ட்டாக நடக்கிற எந்த ஆக்டிவிட்டீஸையுமே டிரான்சாக்ஷன் தான் சொல்லுவோம். we have already seen about it. நெக்ஸ்ட்டு அசட்ஸ். அசட்ஸ்னால் என்னென்னா சொத்து. ஒரு கம்பெனியில் இருக்கிற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதோ அது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான். அந்த கம்பெனியோட பில்டிங்காக இருக்கலாம், அந்த கம்பெனியோட லேண்டாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட மெஷினரிஸ், ஃபிக்சர்ஸ், எதுனாலுமே அது அசட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த அசட்ஸில் 2 டைப்ஸ், அதாவது நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் மெயின்லி மேஜர் 2 டைப்ஸ், கரண்ட் அசட்ஸ் அண்ட் நான் கரண்ட் அசட்ஸ் இப்போதைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அசட்ஸ் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை, நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு அசட்டை ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், அதில் எதில் நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ், அதாவது பணம், மணி தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு செக்கில் கொடுத்த அமௌண்ட்டு, இதை நம்ம ஈஸியாக கன்வெர்ட் டு கேஷ், ஈஸிலி கன்வெர்ட் டு கேஷ், ஈஸிலி யூஸ்டு ஃபார் அ பிஸ்னஸ். இதுதான் வந்து கரண்ட் அசட்ஸ். நான் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கும்போது அதை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபார் லேண்ட் அப்படிங்கும்போது ஒரு லேண்டை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து நம்ம கையில் அமௌண்ட் வந்து வந்துடுது. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இது நெக்ஸ்ட் லயபிலிட்டி. லயபிலிட்டி இன் த சென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எப்படி இந்த கம்பெனிக்கு நமக்கு சொத்துக்கள்லாம் இருக்குதோ, நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குதோ, அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது, அதாவது நம்ம கடன் யார்ட்டாவது வாங்கியிருந்தோன்னா அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அது நம்மளோட பொறுப்பு தானே. அண்ட் இந்த லயபிலிட்டிஸில் தெர் ஆர் மோர் ஐட்டம்ஸ், we can see it about it later. Next we are going to capital. Capital means முதல், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ தட்ஸ் வை we are calling that capital. நெக்ஸ்ட்டு சேல்ஸ். சேல்ஸ்னால் we are here about its word சேல்ஸ். விற்பனை. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம திங்ஸ் வந்து சேல் ஆகுது. ஸோ அதுதான் வந்து சேல்ஸ். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ. ரெவன்யூக்கும் ப்ராஃபிட்க்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இஸ் நாட் சேம் பட் இட் ஹாஸ் வெரி ஸ்லைட் டிஃப்ரெண்ட். ரெவன்யூ அப்படின்றது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கமாக வரக்கூடியது. நம்ம கம்பெனிலேருந்து வரக்கூடிய இன்கம் இல்லாமல் ஆர் கம்பெனிலேருந்து ஒரு பொருளை வச்சு வரக்கூடிய இன்கம் தான் ரெவன்யூ. தட் இஸ், இப்போ நம்ம ஒரு லேண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் நம்ம சேல் பண்ணி கொடுக்குறோம், அது வந்து கமிஷன் தராங்க. ஸோ அப்போ அதையும் நம்ம எடுத்து நம்ம கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியில் நம்ம சேர்த்துப்போம். ஸோ அதான் ரெவன்யூ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வட்டி கொடுக்கறது. அதுலேருந்து நமக்கு வர வட்டி அமௌண்ட்டு, கடன் கொடுக்குறோம், அதுலேருந்து நம்ம வர வட்டி அமௌண்ட்டு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் ரெவன்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியும், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே எக்ஸ்பென்சஸ் தான். வேஜஸ் கொடுக்குறதா, வேஜஸ் மீன்ஸ் கூலி கொடுக்குறதா இருந்தாலும் சரி,
சேலரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எக்ஸ்பென்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லாபம். கெயின், அதே மாதிரி ப்ராஃபிட்டுக்கும் கெயினுக்கும் ஒரு சிமிலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கெயின் அப்படின்றது வந்து ஒரு மெஷினரி நம்மக்கிட்ட 5 lakhs ருபீஸில் ஒரு மெஷினரி இருக்குது, அதை நம்ம வந்து 7 lakhs ருபீஸ்க்கு நம்ம விற்கிறோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 lakhsக்கு வாங்கியிருப்போம், இது மேபி ஒரு 7 or 10 lakhsக்கு நம்ம வந்து விற்கிறோம். ஸோ அப்போது அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட் இருக்கிற அமௌண்ட் தான் நமக்கு வந்து கெயின். தென் லாஸ்ன்றது நஷ்டம். வி ஆல் நோ அபவுட் இட். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஈஸியாக எப்படி சொல்லலாம்னா, ஒரு துணிக்கடை டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகிறோம், ஒரு 10 பேருக்கு நம்மளே ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன கேட்போம், 10 பேருக்கு எடுத்துருக்கோம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு கேட்போம். ஆர் அந்த ஓனரே என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அப்போ தான் நம்ம வருவோம் அப்படின்றத டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் தான் வந்து டிஸ்கவுண்ட். இதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட், சேல்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்ற 2 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வவுச்சர் மீன்ஸ் நத்திங் பட் பில், ரெசிப்ட், கேஷ் மெமோ, இது எல்லாமே நம்ம ஒரு ரெசிப்ட்டு, பில்லு, இது எல்லாமே வந்து வவுச்சர் தான். நெக்ஸ்ட்டு குட்ஸ் அப்படின்னா வந்து திங்ஸ், பொருட்கள். இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட என்னென்ன குட்ஸ் இருக்கும், பென்சில் அந்த மாதிரி இருக்கும். ஆர் இப்போ ஒரு க்ராசரி ஷாப், ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட என்னென்ன குட்ஸ் இருக்கும், அரிசி, பருப்பு, எண்ணெய், சம் அதர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கம்பெனியில் அவங்க என்ன சேல் பண்ணுறாங்களோ அது என்ன திங்ஸோ அந்த திங்ஸ்க்கு பேர் தான் குட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஏதாவது பர்சனல் நீட் வரும், இப்போது மெடிக்கல் நீட் வரும், ஆர் மேரேஜ், அதுக்காக ஒரு நீட் வரும். ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இப்போது மெடிக்கல் நீட் வருது, ஏதோ சம்திங் ஆக்சிடெண்ட் அவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ கம்பெனிலேருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு பேர் தான் ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். we all know purchasing, buying, this is called purchase. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்னா என்னென்னா, இப்போது நமக்கு வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ சண்டே வந்து ஃபுல் லாக்டவுன். நம்ம என்ன பண்ணுவோம், சாட்டர்டேவே நமக்கு தேவையான திங்ஸை வாங்கி வச்சுப்போம். இப்போது கம்பெனிஸ்லலாம் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு கிடைக்காதோ அப்படின்ற நினச்சி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி இருப்பு வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் வந்து ஸ்டாக். நெக்ஸ்ட்டு டெப்டார்ஸ்னால் நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்போம், கம்பெனிலேருந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்போம், அவங்களெல்லாம் டோட்டலாக டெப்டார் கலெக்டிவ்லி கால்ட் டெப்டார்ஸ். அண்ட் கிரெடிட்டார்ஸ், நமக்கு கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டார், தே ஆர் ஒரு நிறையா பேர் கொடுத்தாங்கன்னா, ஸோ தே ஆர் கலெக்டிவ்லி கால்ட் கிரெடிட்டார்ஸ். So these are the basis of accounting. So if you have any other doubts, poll your doubts in the comment section. Thanks for watching.